இன்றைய காலகட்டத்தில் நாம் இறைவனை வழிபட கோயிலுக்கு போனோம்னா பல கோயில்களில் நவீன தீண்டாமை இருக்குது, நவீன ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதாவது இறைவனை வழிபடும்போது கட்டணம் கேட்குறாங்க, டிக்கெட் போடுறாங்க. அது எப்படின்னா கூடுதல் கட்டணம் செலுத்துனீங்கன்னா இறைவனை கொஞ்சம் நெருக்கமாக போய் வழிபடலாம். கட்டணம் இல்லைன்னா எட்டேந்து வழிபடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருந்துக்கிட்டு வருது. அதாவது டிக்கெட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த முறை அந்த காலத்தில் கிடையாது, இப்போதைக்கு இருக்குது. நிர்வாகத்திட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆலய நிர்வாகத்துக்கு பணம் தேவைப்படுது, அதனால் வசூலிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் அப்படிலாம் செய்யலையே. கட்டணம் வசூல் பண்ணாமலேயும் நிர்வாகத்தை மேற்கொள்ள முடியும். உதாரணமாக சிதம்பரம் நடராஜர் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கட்டணமும் கிடையாது, உண்டியலும் கிடையாது, ரன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை மாதிரி பண்ணலாம், முடியும். இதை சரி செய்து எல்லாரும் சமங்கிற விதத்தில் எல்லாருக்கும் ஒரே கியூ, இறைவனுக்கு முன்னாடி ஏழை பணக்காரங்கிற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே கியூவாக இருக்கணும், கட்டணம் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வரணும். கோயிலுக்கு போகணுன்னா நம்ம கட்டணம் செலுத்தி போங்கிற நிலைமை தவிர்க்கப்படணும். எல்லாமே இப்பொழுது வணிகமயமாக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆன்மீகம், கோயில் இது வணிகத்தலம் அல்ல, இது முழுக்க முழுக்க இறை சேவை. அதனால் கட்டணம் ஒழிக்கப்பட வேண்டும், எல்லோரும் அந்த சமமாக நடத்தப்பட வேண்டும்.